Hello aspirants, welcome back to Aspire Academy. In the video, we will talk about a poem from 8th standard. That is a special hero, right? And when I say special hero, நம்ம Spider-Man or Superman or Batman பார்க்க போறதில்ல. It's about the father, right? Father's unsung hero. And இந்த poem யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டினா எம் ஹெர்ஷன். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் poet. And இவங்களை பத்தின பெரிய டீட்டெயில் எதுவும் இல்லை, just note about the nationality, right? So let's get into the poem. When I was a baby, you would hold me in your arms. அப்போ ஃப்ரம் த நரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை அவங்கள வந்து ஒரு குழந்தைய உருவகப்படுத்தி ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த போம் வந்து சொல்றாங்க. when I was a baby you would hold me in your arms. அப்போ நான் குழந்தையா இருக்கும்போது நீங்க வந்து என்னை வந்து உங்களுடைய ஆர்ம்ஸ்ல கைகள்ல வந்து வச்சிருந்தீங்க, அப்படியே அணைச்சு வச்சிருந்தீங்க. ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் த டெண்டர்னஸ். அப்போ என்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பை, அதே மாதிரி அந்த அந்த டெண்டர்னஸ், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லையா, குழந்தையெல்லாம் தூக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ரொம்ப கேர்ஃபுல்லா தூக்கும் இல்லையா, அந்த ஜென்டல்னஸை வந்து இந்த குழந்தையால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அப்போ எந்த ஒரு தொந்தரவுனாலும் இல்ல அப்படின்னா எந்த ஒரு பெயின்னாலும் அதுல இருந்து எல்லாமே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது மெயினா வந்து அந்த ஃபாதரா இருப்பாங்க, ரைட்? ஐ வுட் லுக் அப் இன் யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி. அப்போ இந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை வந்து பார்க்கும்போது அவங்களால என்ன உணர முடியுது அப்படின்னா ஆல் த லவ் ஐ வுட் சி. அப்போ அந்த அப்பாவுடைய கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அன்புமே, இந்த குழந்தை மேல அவர் வச்சிருக்கிற அன்பு வந்து அவ்வளவு தெரியும், ரைட்டுங்களா? ஹவு டிட் ஐ கெட் சோ லக்கி? அப்ப இந்த இடத்துல இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லையா? நான் வந்து நான் எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருக்கேன்? யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ. அப்போ நீங்க வந்து எனக்கு அப்பாவா கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்மளுடைய போயிட் வந்து சொல்றாங்க, ரைட்? தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர்ஸ் லவ். கண்டிப்பா தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர்ஸ் லவ். அப்போ அவங்களுடைய அன்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலானது. அண்ட் மோஸ்ட்லி வளர்ந்ததுக்கு அப்புறமா, குழந்தைகள் எல்லாம் ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்சங் ஹீரோவா சர்டன் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லனாவுமே மாறிடுறாரு இல்லையா? எனிவே லீவ் தட். அவருடைய அன்பு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் த சம் பிளேஸ் அப் அபவ். அப்போ அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறதுனால இதை ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பிளேஸ் அப் அபவ். அப்ப இவங்க எதை டினோட் பண்றாங்கன்னா ஹெவன்ல இருந்து வந்த ஒரு அன்பு தான், இல்லைன்னா கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு ஏஞ்சல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. அப்போ இந்த தந்தை மகள் மகன், ரைட், இந்த உறவுல இருக்கிற லவ் வந்து பாத்தீங்கன்னா எவர் லாஸ்டிங், நிலையானது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன் என்ன அப்படின்னா தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ. இந்த வாரணமாயிரம் படத்துல நீங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற, அதாவது அப்பா அப்படிங்கிற ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் இல்லைன்னா பொண்ணோட வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? உண்மையும் கூட அப்படிதானே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ சோ, அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து இந்த போம் வந்து முடிக்கிறாங்க, சரிங்களா? நத்திங் மச். அண்ட் இந்த போம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போயட் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா எம் ஹெர்ஷன், ப்ளீஸ் நோட் தட். அண்ட் இதுல இருக்கிற க்ளோசரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், டெண்டர்னஸ் அப்படிங்கிறது ஜென்டல்னஸ், எவர் லாஸ்டிங் அப்படிங்கிறது லாஸ்டிங் ஃபார் எவர், தென் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நார்மலி உங்களுக்கு தெரியும், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட்ஸ் see the poetic devices or figure of speech. இப்போ poetic device அப்படின்னு பார்க்கும்போது when I was a baby you would hold me in your arms. ஆக்சுவலி நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அண்ட் we are doing it now. இதுல புரிதல் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் பாருங்களேன். இப்போ யூ வுட் ஹோல்ட் யுவர், இந்த இடத்துல எல்லாமே ஓ இருக்கு, ஓ சவுண்ட் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட் அப்படிங்கிறத அசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு போயட்டிக் டிவைஸ் நம்ம இல்லைன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம எடுத்துக்கலாம், ரைட்?
தென் வுட், லுக். இந்த எல் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையினுடைய இடையில அதே மாதிரி இங்க முதல்ல வந்திருக்கு. அப்ப ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட் இதர் மிடில் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஆஹ், தொடர்ச்சியா இல்லாம இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கரெக்டா பார்த்து சொல்றேன்னா நான் பாக்குறத மட்டும் சொல்லியிருக்கேன். சரி, புரியுதுங்களா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் போம்ஸ்ல கூட, அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தையினுடைய தொடக்கத்துல முதல்ல அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கணும். இந்த கான்சனன்ஸ் அப்படிங்கிறது மிடில்லையும் லாஸ்ட்லயும் இருக்கும். சரிங்களா? இங்க மிடில்ல இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ரிப்பீட்டடா சேமா இல்லாததுனால இதை நான் கான்சனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? லவ், வுட் அசனன்ஸ் மறுபடியும் பார்க்க முடியும். அண்ட் ஹவு டிட் ஐ கெட் சோ லக்கி? ஆக்சுவலி இது ஒரு கொஸ்டின், ரைட்? அப்ப இந்த மாதிரி போம்ல ஒரு கொஸ்டின் வருது. ஆனா இந்த கொஸ்டனுக்கு ஆன்சரை போயிட்டு எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னா அவங்க ஆன்சர் எல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு 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 விஷயத்தை அழுத்தி சொல்றதுக்காக ஆஹ், இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கறத வந்து பாத்தீங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு. சரிங்களா? ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தென் வேற என்ன இருக்கு? இது பாருங்க, சம்திங் ஸ்பெஷல். எஸ் எஸ்ல ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப ரெப்பிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட் அடுத்தடுத்த வார்த்தைகள்ல முதல்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அலிட்ரேஷன், ரைட்? இதே விஷயம் நிறைய பார்க்க முடியுங்க. நீங்க சீம்ஸ், சென்ட் பார்க்க முடியும். நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல சம் பிளேஸ் அப் அபவ் அப்படிங்கிறது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப் அபவ் அப்படிங்கிறது பிளேஸ் ஆஃப் காட் அப்படி இருக்கலாம். சரிங்களா? இப்போ லெட் பி ஹெவன். ஹெவன், ரைட்? அப்போ ஹெவனை நம்ம என்னவா அதாவது நேரடியா வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ஹெவனுக்கு பதிலா சம் பிளேஸ் அப் அபவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நம்ம வந்து மெட்டாஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? மெட்டாஃபர். தென் as well as இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஹீரோ யாரு? டேட், ரைட்? டேடை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இதை வந்து நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு சொல்றதான் எபிதட், ரைட்? எபிதட் ஒரு அட்ஜெக்டிவ் வந்து போயிட்டுல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எபிதட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? தென் அனஃபோரா எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பாருங்களேன். அனஃபோரா ஒரே மாதிரி இப்ப பாருங்களேன், ஐ ஐ அப்படின்னு இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இதை வந்து நம்ம அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ பொய்டிக் லைன்ஸ் ஒரே மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்து அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? தென் ஏதாச்சும் ஒரு 4 லைன் கொடுத்துட்டு உங்ககிட்ட ரைமிங் ஸ்கீம் கேட்கலாம், இல்ல அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இருந்தா பாருங்க. பேபி ஆர்ம்ஸ் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏ, பி, ரைட்? டெண்டனஸ் சம்பந்தமா இருக்கா? இல்ல, ரைட்? தென் ஏபி, சி, பி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா? ஆம் ஆம் கிட்டத்தட்ட சேமா இருக்கு. அப்போ ஏ, பி, சி, பி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் ஐ பிலீவ் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். தட்ஸ் ஆல் வித் திஸ் ஃபார்ம். வெரி சிம்பிள், ரைட்? ஒருவேளை, ரைட், இதுல ஃபாதரை வந்து டினோட் பண்ணி நம்மளுடைய கிருஷ்ணா எம் கர்ஷன் ஹெர்ஷன் பேசியிருக்காங்க. சம் இன் சம் கேசஸ், ரைட், எல்லாருமே ப்ரிவிலேஜ்டு கிடையாது, எல்லாருமே கிஃப்டட் கிடையாது. தென் வி கேன் திங்க் அபவுட் ரீப்ளேஸ் த பிளேஸ் வித் அம்மா, ரைட்? ஆர் தாத்தா ஆர் காட், ரைட்? வி வில் பி டேக்கன் கேர் பை the Almighty. So, thanks for listening. Have a happy day, happy learning. Bye.